திருவள்ளூர் ஒதிக்காடு கிராமம். இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி பாரம்பரியமான பயிர் செஞ்சு வரும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 நாள் நாற்று ட்ரே நாற்றை கையிலோட நட்டோம். நட்டு என்னோட பார்த்தீங்கன்னா 80 நாள் ஆயிருக்கு. டோட்டலாக வந்து 100 days கம்ப்ளீட் ஆயிருக்கு. 150 நாள் பயிர் இது. 145 நாள்லேருந்து 150 நாள் வரும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம மண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 தான் நம்ம வந்து இது நட்டோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சம்பாவோடைய பின்பகுத்தில் நட்ட மாதிரி தான் இது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா மழைகள் கிடையாது. தொடர்ந்து ஒரு மழைகள் இருந்தது நடுவரட்டிலேருந்து. அதுக்கப்புறம் மழைகள் கிடையாது. பனி ஆரம்பிச்சதால் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2025. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28. ஸோ டிசம்பர் 28 நம்ம இருக்கோம். இந்த மந்த் முடியுது. இந்த இயர் ரெண்டு நம்ம முடிஞ்சிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த ஜான்வரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். 30 நாள் நாலா பக்கம் கதிர் வந்தால் 40 நாள் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இன்னும் வந்து 30 நாள் வந்து இருக்குது. ஆனால் 30லேருந்து 40 நாள் கூட நம்மளுக்கு ஷெட்யூல் இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல பயிர்களே வளரல இன்னும். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம களை லேட்டாக எடுத்தோம் கோரைகள் வந்ததால். அந்த இடத்துல களைகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோரைகளால் பயிர் எழுந்துக்கல. இப்போ தான் கதிர்கள் வர மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு முன்ன பின்ன எப்படி பார்த்தாலும் 45 நாள் ஷெட்யூல் நம்மளுக்கு இருக்குது. இந்த 45 நாளுக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய நெல்மணிகள் எல்லாமே நெல் முத்தி நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு தயாராக வரணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பயிரில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வந்து ட்ரிம் பண்ணியிருக்கோம். நான் ட்ரிம் பண்ண லொக்கேஷன் காமிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் ப்ரஷ் கட்டரை வச்சு நம்ம இந்த ஹைட்டில் ட்ரிம் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 2 அடியிலேருந்து 2.5 அடி வரைக்கும் நம்ம கட் பண்ணோம். ஆனால் கட் பண்ணதுலேருந்து அது வந்து உடனே ஒரு 10 நாள்லேயே கதிர்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னதாக கட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம கல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பயிருடைய தன்மையை பார்த்து நம்ம கட் பண்ணோம். பட் இதை கட் பண்ணலன்னா என்ன ஆயிருக்குன்னா பயிர்கள் முழுமையாக வந்து இப்போ கதிர்கள் மேலே சாஞ்சு இப்போ கதிர்கள் தெரியாது, பயிர் வந்து முழுமையாக மூடின மாதிரி தான் தெரியும். சாயும் போது பயிரோட ஒன்று சாய ஆரம்பிச்சிடும். வெயிட் அதிகமாச்சுன்னா சாஞ்சிரும். காற்று மழை அடித்தா சாஞ்சிரும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு மழை வருமானு தெரியாது. வந்தாலும் வரலனாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நம்ம எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் வச்சு கழனி ஃபுல்லாகவே நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம். ஒரு 2 நாளில் முடிஞ்சது வேலை. 2 நாள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம், முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் தெரியும். இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண கிராப்பு, ஓகேங்களா. ட்ரிம் பண்ண கிராப்லேருந்து நம்மளுக்கு வந்து நெற்கதிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணும்போதே நெல்மணிகளை நம்ம பார்த்தோம். அந்த தண்டு உருவத்தை நம்ம பார்த்தோம். இது நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணதோட அதனோட கனெக்டிவிட்டிலே வருது. இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளமாகவும் இருக்கும். பயிருடைய வளர்ச்சியை பாதிக்கும். நம்ம தண்ணி தொடர்ந்து விடணும். கதிர்கள் வந்ததுக்கப்புறம் நெல்மணி வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப காயப்படக்கூடாது. லைட்டாக தான் ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கணும். மற்றெல்லாம் வந்து நம்ம தண்ணி எப்பவுமே இருந்துனே இருந்தால் நல்லது. தண்ணி இல்லாமல் இருந்தால் பயிர்கள் வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. பயிர்கள் இந்த கருப்புவனை பொறுத்த வரைக்கும் தண்ணி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து முதல்ல வந்து நெல்மணி நெற்கதிர். இது பார்த்தீங்கன்னா இன்னும் மாவே பிடிக்கல. பட் வந்து பார்க்கறதுக்கு முத்தின மாதிரி தெரியுது. இருந்தாலும் இது கிடையாது. இன்னும் வந்து இதுக்கு வந்து நாட்கள் அதிகம். மற்ற நெல்மணி மாதிரி கிடையாது. இந்த நெல்மணி வந்து கதிர் வந்ததுக்கப்புறமும் ரொம்ப நாள் தேவைப்படும். அதாவது மற்ற கதிருக்கு நெல்மணிகள் 40 நாள் சொன்னால் இது 50 நாள் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இது ஷெட்யூல் இருக்குது. இப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு